இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து நாடுகளும் விரும்புகின்றன. இந்த போர் நிறுத்தம் தொடர்பான வாக்கெடுப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் 10வது சிறப்பு அவசரகால பொதுச்சபை கூட்டத்தில் அரபு நாடுகளின் சார்பில் போர் நிறுத்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஜோர்டான் தூதர் மஹ்மூத் ஹம்மூத் அறிமுகப்படுத்தினார். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். பொது பாதுகாப்பை உறுதி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். ஜோர்டானால் முன்வைக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் நோக்கம் தண்ணீர், உணவு, மருத்துவ உபகரணங்கள், எரிபொருள் மற்றும் மின்சாரம் உட்பட காசா பகுதி முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உடனடி மற்றும் தடையின்றி அணுகலை உறுதி செய்வதாகும். 120 நாடுகள் ஜோர்டானின் தீர்மானத்தை ஆதரித்தன, 14 நாடுகள் எதிர்த்தன, 45 நாடுகள் வாக்களிக்கவில்லை. இந்த வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. ஜோர்டான் முன்வைத்த தீர்மானத்திற்கு வாக்களிக்கவில்லை, அதில் ஹமாஸை சரியாக குறிப்பிடவில்லை என்று கூறினார். இந்தியாவை தவிர ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான், உக்ரைன் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் வாக்களிக்கவில்லை. பணைய கைதிகள் மற்றும் கொலைகளை கண்டிக்கும் கனடாவின் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று முன்பு கோரிக்கை விடுத்தன. காசா மக்கள் இதை செய்ய வேண்டும். கனடிய தீர்மானம் பணைய கைதிகளை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுவிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்தியா உட்பட 87 நாடுகள் ஆதரவாகவும் 55 உறுப்பு நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. மேலும் 23 நாடுகள் வாக்களிக்கவில்லை. 3/2 பங்கு உறுப்பு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் பரிசீலனைக்கு ஏற்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.